நம்ம இந்தியாவுடைய முதுகில் குத்துன பாகிஸ்தான் எனக்கு விளையாட்டு முக்கியம் இல்லை, இந்திய நாடு தான் முக்கியம் அப்படின்னு இந்திய இராணுவத்துக்கு கூட இணைஞ்ச நம்ம MS தோனி ஆப்ரேஷன் சிந்தூர் 3ல் தற்போது அவர் இணைய இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எங்களை காப்பாற்றுங்க, எங்களை விட்டுடுங்க அப்படின்னு தோனி அவர்கிட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிளேயரான அக்தர் அவர் கதறி பேசி ஒரு வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருக்காரு. அதாவது நேற்று சாயந்தரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் நடுவில் தலையிட்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இரு நாட்டுக்கிட்டையுமே சமரசம் பேசி தற்காலிகமாக இந்த சண்டையை அவர் நிப்பாட்டி வச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு நடுவில் IPL ஆட்டங்கள் எல்லாமே நிப்பாட்டி வச்சதால நம்ம MS தோனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே அவர் இராணுவ தளபதியாக நம்ம இந்திய இராணுவத்துக்காக ஒரு சில சேவைகளை இதுக்கு முன்னாடி நம்ம தோனி அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ IPL நிப்பாட்டிட்டு கரெக்டாக அதே நேரத்தில் இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலை எல்லை பகுதிகளில் இருந்ததால் தோனி அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு அவர் இராணுவ முகாம் அங்கே தான் போயிருக்காரு. அங்கே போய் இராணுவத்துக்கு தன்னுடைய உதவி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு இராணுவ வீரர்கள் கூட நேற்று நம்ம தோனி அவர்கள் இருந்த புகைப்படமும் நேற்று சாயந்தரம் வெளியாகி இருந்தது. ஸோ அதே நேரத்தில் ட்ரம்ப் அவர் பேசி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பதட்டத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்து பாகிஸ்தானும் அவங்களும் இனி தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியாவும் சரி நாங்கள் தாக்கலை அப்படிங்கிற முடிவு நேற்று சாயந்தரம் தான் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இரவு ஓவர் நைட்டில் நம்ம இந்தியா முதுகில் குத்தும் விதமாக பாகிஸ்தான் இரவு சுமார் 9-10 மணி அளவில் ட்ரோன்கள் மூலிமா மீண்டும் நம்ம இந்தியா மேலே தாக்குதலை பாகிஸ்தான் அவங்க ஏவி விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்த மோடி அவர்கள் உடனடியாக நேற்று இரவே அவர் அவசர கூட்டம் போட்டு பதில் தாக்குதல் அடியை நடத்தும்படி நேற்று இரவு உத்தரவு போட்டதை தொடர்ந்து நேற்று இரவு நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த பதட்டம் மீண்டும் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம தோனி அவர்கள் நம்ம இந்திய இராணுவத்துக்கு கூட அவர் இணைஞ்சிருந்தார். அதே போல் பாகிஸ்தானில் இருந்து அக்தர் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் அக்தர் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு வீடியோ ஒன்றையும் தோனி அவருக்கு அக்தர் அனுப்பி வச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாகிஸ்தானில் நிலைமை சரியில்லை, இங்கே மக்கள் கிரிக்கெட் பிளேயர்கள் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்து போயிருக்கோம். தயவு செய்து நீங்கள் தாக்குதலை நிப்பாட்டுங்க, நீங்கள் தாக்குறதன் மூலிமா இங்கே மக்களுக்கு தான் சேதாரம் ஏற்படுது, இதே மாதிரி தொடர்ந்து தாக்குனா இங்கே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் அழிஞ்சு போயிடும், தயவு செய்து தாக்குதலை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பேசி அக்தர் கதறி கதறி அழுது ஒரு பரபரப்பான வீடியோ ஒன்று நேற்று மாலையை அவர் வெளியிட்டிருந்தார். ஸோ தோனி அவர்களும் நம்ம இந்தியன் இராணுவத்தில் இணைஞ்சதால நேற்று மாலை அக்தர் அவர் வெளியிட்டிருந்த அந்த வீடியோவுக்கு தோனி அவர்களும் அக்தர் அவருக்கு பதில் அளிச்சிருக்காரு. அதாவது போர் பதற்றம் குறைஞ்சிருக்கு, இனிமேட்டு தாக்குதல் இருக்காது அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் பதில் அனுப்பின அடுத்த இரவு நேரத்திலேயே மீண்டும் போட்ட அந்த கண்டிஷனை மீறி இந்தியா முதுகில் குத்தும் விதமாக பாகிஸ்தான் மீண்டும் அவங்க அந்த தாக்குதலை அவங்க ட்ரோன் மூலியமா நேற்று இரவு துவங்கியிருக்காங்க. ஸோ இதனால் மீண்டும் ஆப்ரேஷன் சிந்தூர் 3 துவங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்க கம்ப்ளீட்டாக இந்த பயங்கரவாதத்தை அவங்க கைவிட்டு இந்தியா கேட்குற அந்த பயங்கரவாதிகளை இந்தியா கிட்ட ஒப்படைக்கலைனா ஆப்ரேஷன் சிந்தூர் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு தற்போது நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ IPL ரத்து ஆனாலும் நான் IPL விளையாடலைன்னா என்ன, நான் என் வீட்டுக்கு போகாமல் என்னுடைய நாட்டுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் முக்கியமாக நம்ம இந்திய இராணுவத்துக்கு கூட அவர் இணைஞ்சிருக்கிறது. அதே போல் நம்ம தோனி அவர்கிட்ட அக்தர் உள்ளிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த பரபரப்பான விஷயத்தில் அடுத்த கட்டமாக என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.